அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகப்பட்டு ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம். இன்றைய தினத்திலே மகாபாரதத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம். மகாபாரதத்திலே வரக்கூடிய துரியோதனாதிகளை பற்றி ஒரு பதிவை பார்க்கப் போகிறோம். அந்த துரியோதனாதிகளுடைய தலைமை அண்ணனாக விளங்கக்கூடிய துரியோதனனை பற்றி பார்க்கப் போகிறோம். அந்த துரியோதனன் கெட்டவனாக இருந்தால் கூட அவனிடத்திலேயும் சில நல்ல குணங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். உலகத்தில் நல்லவர்களெல்லாம் 100க்கு 100 நல்லவர்கள் அல்ல, கெட்டவர்களெல்லாமும் 100க்கு 100 கெட்டவர்கள் அல்ல. நல்லவர்களிடத்திலேயும் சில கெட்ட குணங்கள் உண்டு, கெட்டவர்களிடத்திலேயும் சில நல்ல குணங்கள் உண்டு. ஆகவே ஒரு இடத்திலே 100 நல்ல குணங்கள் என்று சொன்னால் 90 நல்ல குணங்கள் இருக்கும், 10 கெட்ட குணங்களும் இருக்கும். கெட்டவனிடத்திலே கூட 10 நல்ல குணங்கள் இருக்கும். ஆகவே திருவள்ளுவர் சொல்லுகிற போது சொல்லுவார், ஒருவனை நல்லவன் அல்லது கெட்டவன் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு 100 செயல்களிலே 60 செயல்கள் நல்லதாக இருந்தால் அவனை நல்லவன் வரிசையில் எடுத்துக்கொள். 100 செயல்களிலே 60 செயல்கள் கெடுதியாக இருந்தால் அவனை கெட்டவன் லிஸ்டிலே எடுத்துக்கொள் என்று சொல்லுவார். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த விதத்திலே நல்லவனிடத்திலேயும் கெட்ட குணங்கள் உண்டு, கெட்டவனிடத்திலேயும் சில நல்ல குணங்கள் உண்டு. பொதுவாக மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனனை யாரும் நல்லவன் என்று சொல்ல மாட்டார்கள், கெட்டவன் என்று தான் அவன் பட்டம் வாங்கியிருக்கிறான். ஆனாலும் அந்த கெட்டவனாக விளங்கக்கூடிய துரியோதனத்திலே கூட சில நல்ல குணங்கள் இருந்தது, மிக உயர்ந்த நல்ல குணங்கள் இருந்தது, மிக அரிய நல்ல குணங்கள் இருந்தது. உலகத்தாரும் ஊரோரும் போற்றக்கூடிய அளவிற்கு நல்ல குணங்கள் இருந்தது. அந்த நல்ல குணத்திலே ஒரு குணம்தான் சமதர்மம், ஜாதி மதம் பார்க்காத தன்மை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னாரே, அதே போல எல்லோருக்கும் பிறப்பு ஒன்றானது தான் என்று சொல்லுவார் திருவள்ளுவர். அதே போல் அந்த பிறப்பினாலே ஒருவனை ஏற்றத்தாழ்வாக பார்க்கக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லுவார். சிறப்பினால் பார்க்கலாமே தவிர பிறப்பினால் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவார். அந்த விதத்திலே பிறப்பினாலே தாய் யார் தந்தை யார் என்று தெரியாத ஒரு குழந்தையாக விளங்கியவன் கர்ணன். அந்த கர்ணனை அந்த நண்பனாக ஏற்று அந்த நண்பனுக்கு ஒரு சிக்கல் வந்தபோது, ஒரு பிரச்சனை வந்தபோது தன்னுடைய நாட்டிலேயே ஒரு நாட்டை தந்து, அந்த நண்பனுக்கு ஒரு நாட்டை தந்து அவனை ஒரு தேசத்துக்கே ராஜாவாக்கின பெருமை துரியோதனுக்கு உண்டு. அந்த செய்தியை பற்றித்தான் இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், துரியோதனாதிகள் 100 பேர், 101ஆவதாக ஒரு பெண் துர்ச்சலை, ஆக 101 பேர் இவங்க 5 பேர். ஆக இவர்கள் திருதராஷ்டிரனுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் துரியோதனாதிகள், பாண்டு மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் பஞ்சபாண்டவர்கள். ஆக அப்படி இருந்து கொண்டிருக்கிற போது பாண்டு மகாராஜா ஒரு முனிவருடைய சாபத்தினாலே அவர் இயற்கை எழுத வேண்டிய சூழ்நிலை வருகிற போது அந்த பஞ்சபாண்டவர்களும் அந்த துரியோதனாதிகளும் ஒன்றாக அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற போது பீஷ்மாச்சாரி தான் அவர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராக அங்கே விளங்கி கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அவர்தான் தாத்தாவாக இருந்தார் 2 பேருக்கும். ஆகவே அந்த பீஷ்மாச்சாரி அந்த 100 பேர் துரியோதனாதிகளுக்கும் 5 பேர் பஞ்சபாண்டவர்களுக்கும் நல்ல கல்வியை கற்றுத்தர வேண்டும், நல்ல அறிவாற்றலை உருவாக்க வேண்டும், நல்ல ஆசிரியர்களை கொண்டு எல்லா விதமான பயிற்சிகளையும் தர வேண்டும், 64 கலைகளையும் நன்கு அறியக்கூடிய அளவிற்கு அவர்களை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றி அதற்காக ஆசிரியர்களை எல்லாம் நியமித்து மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வந்தார். இப்படி இருக்கிற போது என்ன ஆட்சி என்று சொன்னால்,
பஞ்சபாண்டவர்களுக்கு தாயாக விளங்கியவள் குந்திமாதேவி. அந்த குந்திமாதேவிக்கும் மாத்ராதேவிக்கும் தங்கையாக விளங்கக்கூடிய மாத்ராதேவிக்கும் சேர்ந்து மொத்தம் 5 பேர் பிள்ளைகளாக பிறந்தார்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 பேருக்கு முன்னாலேயே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் யார்? குந்திமாதேவி. குந்திமாதேவி தன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய குந்தி போஜ மகாராஜாவிடத்திலே மகளாக இருந்தபோது அவருடைய வீட்டிற்கு தூர்வாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வந்தார். தூர் என்று சொன்னால் கோபம் என்று பொருள், வாசம் என்று சொன்னால் குடியிருக்கும் இடம் என்று பொருள். தூர்வாசர் என்று சொன்னாலே கோபம் குடியிருக்கக்கூடிய இடம் என்று பொருள். ஆகவே கோபமே உருவானவர். கோபத்திலே நம்பர் 1 தூர்வாசர், கோபத்திலே நம்பர் 2 விஸ்வாமித்திரர் என்று சொல்லுவார்கள். அதாவது வில்லிபுத்தராழ்வாரே சொல்லுவார், சாபத்தாலும் சாபமொழி தன்னால் வளரும் தவத்தாலும் கோபத்தாலும் பெயர் பெற்ற கொடிய முனிவன் தூர்வாசன் என்று சொல்லுவார். கொடிய முனிவன் என்ற பட்டத்தை வில்லிபுத்தராழ்வார் தூர்வாச முனிவருக்கு கொடுக்கிறார். அவருக்கு எப்போ வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் திடீரென்று மூக்கின் மேலே கோபம் வரும். கோபம் வந்தால் உடனே வாயிலிருந்து சாபம் வரும். அப்படி அவர் கொடுத்த சாபங்கள் எவ்வளவோ உண்டு. ஆகவே அந்த தூர்வாச முனிவர் ஒரு ராஜாவுடைய வீட்டிற்கு வந்தாரே என்றால் அவர் வந்து அங்கிருந்து செல்லுகின்ற வரை அந்த மன்னர்களுக்கு மிகவும் பதட்டம். என்ன தவறு செய்து விடுவோமோ, வார்த்தையால் ஏதாவது தவறு செய்து விடுவோமோ, நாம் செய்யக்கூடிய செயல்களால் ஏதாவது தவறு நடந்து விடுமோ, அதனால் அவரிடத்திலிருந்து நம்ம சாபம் வந்து விடுமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே தூர்வாச முனிவர் குந்திபோஜ மகாராஜா வீட்டிற்கு அரண்மனைக்கு வந்தார். வந்தவுடனே வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி தூர்வாச முனிவரை வரவேற்றான் குந்திபோஜ மகாராஜன். வரவேற்ற உடனே நாமெல்லாம் எவ்வளவுதான் செல்வச் செழிப்பாக இருந்தாலும், எவ்வளவுதான் நம் வளமையாக இருந்தாலும், நம்முடைய வீட்டிற்கு முக்கியமான விருந்தினர் வந்தால் நாம் நம்முடைய வேலையாட்கள் செய்த உணவாக இருந்தால் கூட அந்த உணவை வேலையாட்கள் மூலமாக கொடுக்கக்கூடாது. அந்த உணவை நாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதுதான் சிறந்த மரியாதை. அந்த விதத்திலே அரண்மனையிலே ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவர்கள் மூலமாக அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்ய விரும்பாத அந்த குந்திபோக மகாராஜன் தன்னுடைய மகளையே அங்கே சேவை செய்ய வைத்தான். தன்னுடைய மகளாக விளங்கக்கூடிய குந்திமாதேவியை அவளுக்கு அந்த தூர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய அனுமதித்தான். அந்த தூர்வாச முனிவருக்கு குந்திமாதேவி பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவருக்கு தண்ணீர் கொடுப்பது, அவருக்கு உணவு கொடுப்பது, அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்வது எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டு வந்தாள். அதாவது குறிப்பில் குறிப்பிடுமாறை குறிப்பினில் யாது கொடுத்தும் குழல் என்று சொல்லுவார்கள் திருவள்ளுவர். அதே போல் குறிப்பினாலே எல்லாவற்றையும் உணர்ந்து மிகச் சிறப்பான முறையிலே தூர்வாச முனிவருக்கு நல்ல பணிவிடைகள் செய்த காரணத்தினால் அவர் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தங்கியிருந்தார். அந்த 1 மாத காலமும் அந்த குந்திமாதேவி என்று சொல்லக்கூடிய இளவரசியாக விளங்கக்கூடிய அவள் மிகச் சிறப்பான சேவைகளை அந்த தூர்வாச முனிவருக்கு செய்தாள். அப்படி செய்கிற போது அவர் விடைபெற்று போக வேண்டும் என்று நினைத்தார். விடைபெற்று போக வேண்டும் என்று நினைத்தபோது அந்த குந்திமாதேவியை பார்த்தார். அந்த குந்திமாதேவியுடைய கைகளை பிடித்து பார்த்து அந்த கைரேகைகளை ஆராய்ந்தார். அப்படி குந்திமாதேவியுடைய கைரேகை ஆராய்கிற போது, ஐயோ, இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை வரப்போகிறதே, எதிர்காலத்திலே திருமணம் நடந்தவுடனே அவளுக்கு ஒரு கொடுமை நடக்கப் போகிறதே, அவள் தன் கணவனோடு உறவு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறதே, ஒரு முனிவருடைய சாபத்தினாலே குந்திமாதேவியுடைய கணவனாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜாவுக்கு ஒரு சாபம் வரப்போகிறதே என்பதையெல்லாம் நினைத்த அந்த தூர்வாச முனிவர் என்ன செய்தார்? இதையெல்லாம் ஞானக்கண்ணிலே பார்த்துவிட்டு அதையெல்லாம் தனியாக குந்திமாதேவிடத்திலே சொல்லாமல் அவர் என்ன செய்தார்? ஒரு 5 மந்திரங்களை சொன்னார். குந்திமாதேவியே, எனக்கு சிறப்பான பணிவிடைகளை நீ செய்தாய். உன்னை போல பணிவிடைகள் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் செய்ததில்லை. என்னுடைய மனம் கோணாமல் இப்படிப்பட்ட பணிவிடைகளை நீ செய்த காரணத்தினால் உனக்கு நான் ஒரு சிறிய நல்லவற்றை செய்ய இருக்கிறேன். அதாவது 5 மந்திரங்களை நான் சொல்லி கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால், இவள் கணவன் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இவளுடைய ஜாதகத்திலேயே கைரேகையிலே தெரிகிற காரணத்தினால் அவர் என்ன செய்தார்? 5 மந்திரங்களை உச்சரித்து சொன்னார். 1 மந்திரம், 2 மந்திரம், 3 மந்திரம், 4 மந்திரம், 5 மந்திரம். இந்த 5 மந்திரங்களை நீ உச்சரித்தால், ஒவ்வொரு மந்திரமாக உச்சரித்து நீ யாராவது உன்னோடு கூடி கழிக்க வேண்டும் என்று நினைத்தால்
உடனே அவர்கள் உன்னிடத்திலே ஓடி வருவார்கள், உன்னை கூடி கழிப்பார்கள், உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு போவார்கள் என்று அவர் சொன்னார். அப்பொழுது பருவம் வரக்கூடிய பக்குவத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள், இன்னும் பருவம் வராத நிலை. அப்படிப்பட்ட இன்னும் சில வருடங்களே சில மாதங்களிலே பருவம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் இருந்து கொண்டு இருந்தாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற போது அவர் விடைபெற்று சென்றார். இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து விட்டு போயிருக்கிறாரே, ஒரு மந்திரத்தை சொல்லி நீ யாரை அழைத்தாலும் உடனே அவர்கள் வருவார்கள், உன்னோடு கூடி கழித்து ஒரு குழந்தையை தருவார்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, இது உண்மையா என்று சோதனை செய்து பார்க்கலாம் என்று சொல்லி விபரீதமான ஒரு சோதனையை செய்ய ஆரம்பித்தாள் குந்திமாதேவி. அப்படி குந்திமாதேவி விபரீதமான ஒரு சோதனையை செய்ய ஆரம்பிக்கும் போது, இந்த நேரம் நள்ளிரவு நேரமாக இருக்கிறது, பௌர்ணமி நேரமாக இருக்கிறது, விண்ணிலே நிலவு காய்ந்து கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சூரிய பகவான் எங்கே இருக்கிறார்னு தெரியவில்லை. ஒரு மந்திரத்தை சொல்லி நீ யாரை அழைத்தாலும் உடனே வருவார்னு சொல்கிறாரே. ஆகவே இப்பொழுது அந்த முதல் மந்திரத்தை சொல்லி, சூரிய பகவானே நீ இப்பொழுது இங்கே வர வேண்டும் என்று அந்த மந்திரத்தை சொல்லி உச்சரித்தாள். உடனே என்னானது, முனிவருடைய வார்த்தைகள், முன்னுடைய வரங்கள், முனிவருடைய சாபங்கள் எல்லாம் எப்போவுமே தப்பாது. சாபம் கொடுத்தாலும் தப்பாது, வரம் கொடுத்தாலும் தப்பாது. வரம் கொடுத்தாலும் நல்லது நடக்கும், சாபம் கொடுத்தாலும் கெடுதல் நடக்கும். அதனால் என்ன செய்தாள், அந்த குந்திமாதேவி உடனே சூரிய பகவானே இங்கே வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னாள். அந்த நள்ளிரவு நேரத்திலே விண்ணிலே இருந்து அந்த சூரிய பகவான் அப்படியே இறங்கி வர்றார். விமானத்திலே இருந்து பாராஷூட்டிலே குதிக்கக்கூடிய வீரர்களைப் போல அவர் அப்படியே இறங்கி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறார். அந்த குந்திமாதேவியினுடைய அரண்மனையிலே அந்த நள்ளிரவு நேரத்திலே 12 மணி அளவிலே அந்த மேல் மாடியிலே அந்த மேல் முற்றத்திலே அந்த குந்திமாதேவி நின்று கொண்டிருக்கிற போது சூரிய பகவான் அப்படியே பாராசூட்டிலே இருந்து வந்து குதிப்பதைப் போல் அங்கே மாடியிலே வந்து குதித்தார். மனித உருவிலே வந்தார். வந்தவுடனே நான் தான் சூரிய பகவான், தூர்வாசனுடைய மந்திரத்தை நீ உச்சரித்தனால் உடனே நான் வந்துவிட்டேன், இப்பொழுதே உன்னை கூடி கழிக்கப் போகிறேன், உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னார் சூரிய பகவான். உடனே ஐயோ, இன்னும் நான் பருவம் கூட வராத மங்கையாக இருக்கிறேனே, கன்னியாக இருக்கிறேனே. ஆகவே இப்படி வயதுக்கு வராத ஒரு பெண்ணாக விளங்கக்கூடிய என்னோடு நீங்கள் எப்படி கூடி எனக்கு குழந்தையை தர முடியும் என்று கேட்டபோது உடனே சூரிய பகவான் என்ன செய்தார், உன்னை வயது வந்த பெண்மணியாக மாற்றுகிறேன் என்று சொல்லி வயது வந்த பெண்மணியாக மாற்றினார். ஆசாபாசங்களை தரக்கூடிய அந்த நிலைகளை உருவாக்கினார். உடனே உன்னிடத்திலே கூடி கழிக்கிறேன் என்று சொன்னார். இல்லை, என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிற போது, ஐயோ, தூர்வாசுடைய மந்திரத்தை சொல்லி என்னை கூப்பிட்டு விட்டாய், அதனாலே நான் உன்னை விட்டு போனால் தூர்வாசுடைய சாபம் என்னை புசுக்கிவிடும், ஆகவே உன்னை கூடி கழித்து ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு கொடுத்துவிட்டு தான் போவேன்னு சொல்லி அங்கே குந்திமாதேவியை நல்ல பருவமங்கையாக மாற்றி அவளோடு உறவு கொண்டு அங்கே இருந்து பிரிந்து சென்றார். இந்த ரிஷிபண்டம் ராத்தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக மிகப்பெரிய இவர்களெல்லாம், மிகப்பெரிய ஞானிகளெல்லாம், ரிஷிகளெல்லாம் ஒரு உறவு கொள்ளுகிற போது உடனே குழந்தை பிறந்துவிடும். பராச்சர முனிவர் பரிமளகந்தியோடு படகிலே செல்லும்போது அப்படியே உறவு கொண்ட காரணத்தினால் உடனே ஒரு குழந்தை பிறந்தது, அவர்தான் வியாசர். ஆகவே ரிஷிபண்டம் ராத்தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே 10 மாதம் சுமந்திருக்க வேண்டிய காரணம் இல்லை. ஆகவே உடனே ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஐயோ, உடனே சூரிய பகவான் நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டார். குந்திமாதேவி பழைய நிலையை ஆக்கிவிட்டார். பருவமடையாத மங்கையாக இருந்தாரே அதே போலையும் ஆக்கிட்டார். இப்போ என்ன செய்வது, நமக்கு இந்த குழந்தைக்கு பால் தரவும் முடியாது, இந்த குழந்தையை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லவும் முடியாது. ஆகவே தன்னுடைய உயிர் தோழியாக விளங்கக்கூடிய ஒருத்திக்கு மட்டும்தான் இந்த செய்தி தெரியும், தந்தைக்கோ தாய்க்கோ யாருக்கும் தெரியாது. ஆகவே என்ன செய்வது என்று நினைத்தாள். திடீரென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடக்கூடிய அந்த கங்கா நதியிலே இந்த குழந்தையை விட்டுவிடலாம் என்று சொல்லி ஒரு அழகான சந்தனப்பெட்டியை எடுத்தாள். அந்த சந்தனப்பெட்டியிலே நவரத்னங்களை எல்லாம் கொட்டினாள். அந்த நவரத்னங்களின் மீது பட்டாடையை மடித்து போட்டாள். அதன் மீது இந்த குழந்தையை வைத்தாள். அடுத்து மேல் மூடியை மூடி நல்ல சுவாசிப்பதற்காக அந்த மேலே துளைகளை எல்லாம் ஏற்படுத்தி தன்னுடைய உயிர் தோழியின் மூலமாக கங்கை ஆற்றிலே அந்த மரப்பெட்டியை விட்டு வந்தாள். அந்த மரப்பெட்டியானது கங்கை ஆற்றிலே வேந்து கொண்டு போகிறது. அப்படி வேந்து கொண்டே போகிறது, போய்கொண்டே இருக்கிறது. அப்படி போய்கொண்டே இருக்கிற போது கங்கை ஆற்றிலே குளிப்பதற்காக, நீராடுவதற்காக
யார் அந்த திருதராஷ்டிர மகாராஜா வருகிறார். தன்னுடைய தேரோட்டியோடு வருகிறார். அவர் பிறவியிலேயே குருடராக இருந்த காரணத்தினால் அவருடைய தேரோட்டியின் மூலமாக தான் எல்லா செய்திகளையும் தெரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்திலே அந்த தேரோட்டியோடு போய் அங்கே கங்கையிலே அங்கே நீராடி விட்டு வரலாம் என்று வருகிற போது அந்த கங்கை ஆற்றிலே ஒரு அருமையான பெட்டியானது மீண்டு கொண்டு வந்தது. அந்த பெட்டியை பார்த்த உடனே அந்த பெட்டி எனக்கு என்று சொன்னான் அந்த தேரோட்டி. அந்த பெட்டியிலே இருக்கக்கூடிய பொருள் எனக்கு என்று சொன்னான் திருதராஷ்டிரன். ஆகவே அந்த பெட்டியை கொண்டு வந்தார்கள். அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பட்டாடை நவரத்னங்களை எல்லாம் தேரோட்டி கொடுத்தான். அந்த குழந்தையை தான் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். யார்? அந்த திருதராஷ்டிர மகாராஜா. தனக்கு ஏற்கனவே காந்தாரியோடு திருமணம் செய்து குழந்தை பேர் இல்லாது இருக்கிற சூழ்நிலையிலே முதலாக ஒரு குழந்தை நமக்கு கிடைத்திருக்கிறான் என்று சொல்லி மிக மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அரண்மனையில் வளர்த்து வந்தார். அடுத்து காந்தாரி தேவியும் கருவுற்றாள். அடுத்து அவள் மிகப்பெரிய கருவாக இருந்தது. அந்த மிகப்பெரிய கருவாக இருந்த நேரத்திலே இந்த பாண்டுவகா ராஜாவுக்கும் திருமணம் நடந்தது. அந்த பாண்டுவகா ராஜாவின் மனைவியாக விளங்கக்கூடிய குந்திமாதேவிக்கும் அடுத்து இரண்டாவது மனைவியாக விளங்கக்கூடிய மாத்திராதேவிக்கும் சேர்ந்து 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று பிறந்தார்கள். இப்படி தன்னுடைய மைத்துனராக விளங்கக்கூடிய தன் கணவரின் தம்பியாக விளங்கக்கூடிய பாண்டு மகாராஜாவுக்கு திருமணம் நடந்து அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டதே, நமக்கு குழந்தை பிறக்கவில்லையே, நம்முடைய வயிற்றிலே இருக்கக்கூடியது என்ன, இது பேயா பிசாசா பெரும்போதமா என்றெல்லாம் நினைத்து ஒரு குழவிக்கல்லை எடுத்து வயிற்றிலே குத்தி கொண்டாள். யார்? காந்தாரி. உடனே அங்கே இரத்த வெள்ளம் கீழே வயிற்றிலே இருந்து வயிறு கிழிந்த இரத்த வெள்ளம் வந்தது. வியாசர் பார்த்தார். அந்த இரத்தத்தை எல்லாம் எடுத்து அந்த மொசைக் தரை போன்று இருந்த அந்த தரையிலே இருந்த இரத்தத்தை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு மண் சட்டியிலேயும் போட்டு மண் பாண்டத்திலையும் பீங்கான் பாண்டத்திலையும் போட்டு 100ஆக 101ஆக நிரப்பினார். அந்த 101 101 பீங்கான் பாத்திரங்களில் இருந்த அந்த கருவானது அப்படியே மூடி வைத்தார். இது ஒவ்வொன்றாக முழு வளர்ச்சி அடைந்தவர்மாறு குழந்தையாக வெளியே வரும், அதுவரை பொறுமையாக காத்திரு என்று சொல்லி காந்தாரிக்கு சொல்லிவிட்டு போனார். பிறகு பொறுமையாக இருந்த காந்தாரி 101 குழந்தைகளையும் பெற்றாள். ஆக 100 துரியோதனாதிகள் 100 பேர், துர்ச்சலை 1 101. ஆக இந்த 100 பேரும் இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் ஒன்றாக இருந்து படித்து கொண்டிருந்தார்கள். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 11 வகையான புராணங்கள், 64 வகையான கலைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டே வந்தார்கள். பீஷ்மாச்சாரியர் இருந்து அவர் பாதுகாவலராக இருந்து எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டு வந்தார். முதலிலே கிருவாச்சாரியை ஆசிரியராக நிறுத்தினார். அந்த கிருவாச்சாரியரை விட சிறந்த ஒரு ஆசிரியர் வேண்டும் என்பதற்காக துரோணாச்சாரியை அங்கே நியமித்தார். ஆக இவர்களெல்லாம் சேர்ந்து துரோணாச்சாரி, கிருவாச்சாரி எல்லாரும் சேர்ந்து மிக அருமையான பயிற்சியை நடத்தினார்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் இந்த துரியோதனாதிகள் 100 பேரும் மிகச் சிறப்பாக அங்கே கல்வி பயின்று வந்தார்கள். அப்போது அசோத்தாமனும் உடன் பயின்று கொண்டிருந்தான், துரோணருடைய மகனும். அடுத்து திருதராஷ்டிரனுக்கு பெட்டியிலே கிடைத்த கங்கை ஆற்றிலே வந்த பெட்டியிலே மேர்ந்து வந்த அந்த கர்ணனும் அவர்களுடைய பயிற்சியிலே கலந்து கொண்டான். அவர்களும் சேர்ந்து பயிற்சியிலே ஈடுபட்டார்கள். எல்லோரும் பயிற்சியை முடித்து சிறப்பாக இருந்தார்கள். அப்படி சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிற போது துரோணாச்சாரியுடைய மகன் அசோத்தாமன் இருந்தான். அடுத்து பஞ்சபாண்டவர்கள் இருந்தார்கள், துரியோதனாதிகள் இருந்தார்கள், அடுத்து கர்ணனும் இருந்தான். அங்கே வில்லரங்கேற்றம் நடந்தது. அதாவது தான் கற்றுக்கொண்ட பாடங்களையெல்லாம் பயிற்சிகளையெல்லாம் செய்து காட்டுவதற்காக ஒவ்வொருவரும் வந்தார்கள். அப்படி வருகிற போது அங்கே துரியோதனன் வந்து தன்னுடைய திறமையை காட்டினான், துர்ச்சாதனன் வந்து காட்டினான், அடுத்து மற்ற தம்பிமார்கள் வந்து காட்டினார்கள், அசோத்தாமன் காட்டினான். அடுத்து ஒரு பஞ்சபாண்டவர்கள் தருமனும், பீமனும், அர்ஜுனனும், நகுலும், சகாதேவனும் வந்து தன்னுடைய வில் திறமைகளை எல்லாம் காட்டினார்கள். அப்படி எல்லா திறமைகளையும் காட்டிக்கொண்டு வருகிற போது அந்த துரியோதனுடைய அன்பு நண்பனாக விளங்கக்கூடியவன், துரியோதன் பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த தன்னுடைய தந்தை வீட்டிலே வசித்து கொண்டிருந்தவன், அந்த கர்ணன் வந்த பின்னால் தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் நமக்கு பிறந்தது என்ற காரணத்தினாலே கர்ணன் மீது மிக்க பாசமாக இருந்தான் திருதராஷ்டிரன். ஆகவே அந்த திருதராஷ்டிரனுடைய மகனாக விளங்கக்கூடிய துரியோதனன் அந்த கர்ணனை தன்னுடைய அண்ணனாகவே நினைத்து, உயிர் நண்பனாகவே நினைத்து, நண்பனாக, அண்ணனாக, தமையனாக, மற்ற உறவினனாக எல்லாமாக நினைத்து அவன் மேலே ரொம்ப பற்றும் பாசம் மிக்கவனாக விளங்கினான். இப்படி எல்லா பற்றும் பாசம் மிக்கவனாக விளங்கி கொண்டு இருக்கிற போது இந்த வில்லரங்கத்திலே எல்லோரும் தன்னுடைய திறமையை காட்டி கொண்டு இருக்கிற போது
இந்த கர்ணனும் வந்தான். அங்கே வில்லரங்கத்திலே கலந்து கொள்ள வந்தான். அப்படி கலந்து கொள்ள வருகிற போது அங்கே இருந்த துரோணாச்சாரியும் கிரவாச்சாரியும் பீஷ்மாச்சாரியும் மற்றவர்களும் என்ன சொன்னார்கள்? அப்பா கர்ணா, இங்கே இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்களுக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியும். இந்த துரியோதனாதி 100 பேருக்கும் அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியும். அசுத்தவனுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். ஆனால் உனக்கு யாருன்னு அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாத ஒரு அனாதை பிள்ளை நீ. ஆக எங்கேயோ உன்னை தத்தெடுத்து பெற்றெடுத்து ஆற்றிலே பெட்டியிலே இருந்து உன்னை எடுத்து வந்து இங்கே வளர்த்தார்கள். ஆக அப்படி ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய நீ இங்கே செல்வச் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அரசகுமாரர்களோடு நீ போட்டி போட்டு இங்கே வில்லரங்கத்தை செய்யக்கூடாது என்று அங்கே தடை விதித்தார்கள். அப்படி தடை விதிக்கிற போது அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லரங்கத்தை செய்தான். அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களெல்லாம் தன்னுடைய திறமைகளை காட்டினார்கள். மிகப்பெரிய மல்யுத்தத்தை நடத்தி காட்டினான் பீமன். அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய பக்கம் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்கள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கர்ணன் ஒருவன் இருக்கிறான் என்ற தைரியத்திலே துரியோதனன் இருந்தான். அப்படி இருந்து கொண்டிருக்கிற போது அந்த கர்ணனை வில்லரங்கேற்றம் செய்வதற்கு அனுமதிக்காத காரணத்தினால் அங்கே துரியோதனன் மிகவும் சோர்வுற்றிருந்தான். அந்த நேரத்திலே அந்த பீஷ்மாச்சாரியை பார்த்து, கிருவாச்சாரியரை பார்த்து, துரோணாச்சாரியரை பார்த்து அந்த துரியோதனன் கேட்டான், ஐயா, அவனுக்கு அப்பா அம்மா பெயர் தெரியவில்லையாகவே ஒரு அனாதை அவனை செய்ய மாட்டேன்கிறார்களே. நல்ல அறிவாற்றலுடையவன் எந்த ஜாதியிலே பிறந்தார் என்ன, அவனுடைய அப்பா அம்மா தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் என்ன, அவர்களுக்கெல்லாம் ஜாதியை பார்க்கக்கூடாது, அவருடைய குலம் கோத்திரங்களை பார்க்கக்கூடாது, எங்கிருந்து வந்தார்கள் என்ற அந்த மூலத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது, அப்படியெல்லாம் பார்ப்பது சிறப்பு அல்ல. ஆகவே நீங்கள் அவனை அந்த கர்ணனை அனுமதிக்க வேண்டும். அவனும் ஒரு மனிதன்தான், ஏதோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தான். ஆக அவர்கள் 2 பேரும் கைவிட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் அவன் ஒரு அப்பா அம்மாவுக்கு தானே பிறந்திருக்க வேண்டும். ஆகவே அவனை வில்லரங்கத்திலே அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னபோது அப்பொழுது அனுமதிக்க மறுத்தார்கள். அப்பொழுது துரியோதனன் என்ன செய்தான்? துரியோதனன் எவ்வளவோ கெட்ட குணங்களை உடையவனாக இருந்தாலும் அந்த நேரத்திலே தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி மிகச் சிறப்பாக பேச ஆரம்பித்தான். அறத்தை அங்கே போதிக்க ஆரம்பித்தான். அதனால்தான் கெட்ட வெள்ளத்தில் கூட சில நல்ல குணங்கள் உண்டு என்று நான் சொன்னேன். அவன் என்ன செய்தான்? மிகப்பெரிய அறிஞனாக இருக்கிறான், மிகப்பெரிய பேரறிஞனாக இருக்கிறான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல், ஆழ்வார்கள் போல், நாயன்மார்கள் போல் மிக அறிவாற்றல் மிக்கவனாக ஒருவனை பார்த்து, நீ என்ன ஜாதி என்ன குலம் என்று நாம் கேட்கலாமா? அவர்கள் அறிவாளிகளுக்கு ஜாதி மதம் குலம் எல்லாம் கிடையாது என்று தெரியாதா? அதே போல நான் சொல்லுகிறேன், மிகப்பெரிய பேரழியாகிய ஒருவள் இருந்தால், 8 சான் தங்கம் அவள் லங்கம், முத்து எப்படியோ அப்படித்தான் பருவப்பற்கள், வட்ட வட்ட வெண்ணிலவை பாதியாக முடித்தது போல் முட்டாத நெற்றி, வண்டு ஒட்டியசன் தாமரைப்பூ வதனம், வண்ண உதடுகளோ அழகான அல்லிப்பூக்கள், திட்டமிட்ட தேகத்தில் திரண்ட 32 வகை உறுப்போடும் கரும்பின் கட்டு என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரழிகளை பார்த்து எல்லோரும் மயங்கியிருக்கிறார்களே. ரம்பையை, மேனகை, திலோத்தமையை, ஊர்வசியை பார்த்து எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் மயங்கியிருக்கிறார்களே. மேனகையினுடைய ஆட்டத்தை பார்த்து விஸ்வாமித்திரரை மயங்கி அங்கே கூடி கழித்து ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு போகவில்லையா? ஆகவே அப்படிப்பட்ட முனிவர்களெல்லாம் கூட அழகாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்களே தவிர அவர்கள் என்ன ஜாதி என்ன குலம் என்ன நிலைமை என்பதை எல்லாம் பார்ப்பதில்லை. ஆகவே அழகிகளுக்கு ஜாதி கிடையாது, அறிவாளிகளுக்கு ஜாதி கிடையாது. ஆகவே இங்கேயும் அறிவுத்திறமையாக விளங்கக்கூடிய வில்லரங்கம் செய்யக்கூடிய அவனுக்கும் இங்கே ஜாதியை பார்க்கக்கூடாது, அவனுடைய அப்பா அம்மா யார் என்றெல்லாம் கேட்கக்கூடாது, அவனையும் ஒரு மனிதனாக நினைத்து இங்கே வில்லரங்கத்திலே பங்கு பெற செய்ய வேண்டும் என்று அங்கே வாதாடினான். அங்கே தன்னுடைய உரையை எடுத்து வைத்தான். யார்? துரியோதனன், தன்னுடைய நண்பன் கர்ணனுக்காக. அப்பொழுது எத்தனையோ மன்னர்கள் இருக்கிறார்கள். அந்த மன்னர்களையெல்லாம் நாம் போற்றுகிறோம், பொழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவளை பார்த்து என்ன ஜாதி என்று நாம் கேட்கிறோமா என்றெல்லாம் சொன்னபோது அப்பொழுது கூட இவன் அப்பா அம்மா பெயர் தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை. பீஷ்மாச்சாரியும் துரோணாச்சாரியும் கிருவாச்சாரியும் சொன்னார்கள், அப்பா அம்மா பெயர் தெரியாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அனாதையாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருந்தால் அவனை பற்றி கவலை இல்லை. மன்னர்கள் பரம்பரையிலே இருக்கக்கூடிய ஒருவன் இந்த மன்னர் குலத்தைச் சேர்ந்த மாணாக்கர்களோடு அங்கே போட்டிக்கு வரலாம், அவன் ஒரு மன்னனாக கூட இல்லையே என்று சொன்னபோது உடனே அவர் என்ன செய்தார்? இந்த அங்க நாட்டுக்கு நான் மன்னனாக
56 தேசத்திலே அங்க நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடுக்கு அரசர் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அந்த அங்க நாட்டிற்கு அரசனாக ஆக்குகிறேன் கண்ணனை என்று சொல்லி அங்க நாட்டுக்கு அதிபதியாக அரச பதவி ஏற்றுக்கொள்ள வைத்தான் துரியோதனன். அப்போது அவன் சொன்னான், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், எங்கிருந்து போனீர்கள், எப்படிப்பட்ட உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய மூலம் என்ன என்றெல்லாம் கேட்கிறீர்களே. எல்லாம் வல்ல பரம்பொருளாக வழங்கக்கூடிய பெருமாள் என்ன எடுத்தார்? மீனாக அவதாரம் எடுத்தார். மச்சநாதா, கூர்மநாதா, வராகநாதா, நரசிங்க, அச்சி வந்தே வமனனே, பரசுராமா, ரகுராமா, வச்சுவோள் பலராமா, திருக்கண்ணா, கல்கேனே என்பார்களே. ஆகவே மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாக அவதாரம் எடுத்தாரே, அவர் மீனாக அவதாரம் எடுத்தார் என்று அவரை யாராவது கேவலமாக பேசினார்களா? கூர்மநாதா ஒரு ஆமையைப் போல உருவம் எடுத்தாரே, ஆமையாக உருவம் எடுத்தாரே, அவரை ஆமை என்று சொல்லி யாராவது ஒரு ஆமை வீட்டில் புகுந்தாவே அது ஆகாது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த ஆமையாகவே அவதாரம் எடுத்தாரே, அவரை யாராலும் பழித்து பேசினார்களா? வராகநாதா ஆகவே கழிவுகளையெல்லாம் மனித கழிவுகளையெல்லாம் தின்னக்கூடியது பன்றி, அந்த பன்றியாகவே அவதாரம் எடுத்தாரே அந்த பெருமாள், அந்த பன்றியாக அவதாரம் எடுத்தவரை நாங்கள் கும்பிட மாட்டோம் என்று யாராவது சொன்னார்களா? நரசிங்கம் அதாவது சிங்கம் தலையாகவும் மனித உருவாகும், மனிதனுக்கும் இல்லாமல் சிங்கமாகவும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் விலங்காகவும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை எடுத்தாரே, அவரை பற்றி யாராவது ஏதாவது சொன்னார்களா? குள்ள உருவமாக வந்த வாமனாக வந்தாரே, ஆக ஒரு குள்ளன் என்று சொல்லி அவனை யாராவது கேலி பேசினார்களா? ஆகவே அப்படியெல்லாம் பேசவில்லையே. ஒரு ஆத்திரக்காரனாக விளங்குகிறானே, பரசுராமராக அவதாரம் எடுத்தார், யமதேக்கன் முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பிள்ளையாக பிறந்தார். அப்படி சத்திரிய குலத்து அரசர்களை எல்லாம் கொன்று குவிப்பேன் என்று சொல்லி கொன்று குவித்தாரே, அப்படிப்பட்ட பரசுராமரையும் இப்போ தெய்வமாக நாம் வணங்கவில்லையா? அவர் விஷ்ணுவாக விளங்கக்கூடிய திருமாலுடைய அவதாரம் அல்லவா? ஆகவே யார் யார் எங்கெங்கே பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. ஆக நரசிங்கமூர்த்தியாக பிறந்த அவர் என்ன செய்தார்? ஒரு தூணிலே அல்லவா பிறந்தார். எங்கே இருக்கிறான் அந்த விஷ்ணு, மகாவிஷ்ணு என்று இரண்யன் கேட்டபோது, தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று பிரகலாதன் சொல்லுகிற போது, இந்த தூண் நான் பார்த்து கட்டிய தூண், இந்த தூணிலே அந்த விஷ்ணு இருக்கிறானா, திருமால் இருக்கிறானா என்று கேட்டபோது, இருக்கிறான் என்று, தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று பிரகலாதன் சொன்னபோது எட்டி உதைத்தான் அந்த தூண். இந்த தூணிலே இருந்து வரவில்லை என்று சொன்னால் உன்னை இப்போதே கொன்று விடுவேன் என்று இரண்யனவனே பரிகாசம் செய்தான், அதட்டினான். அந்த நேரத்திலே தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தூணை பிளந்து கொண்டு சிங்கம் தலையாக மனித உருவமாக உடலாக வந்தாரே பெருமாள், அவர் பிறந்த ஒரு தூணில் அல்லவா? ஆக ஒரு தூணில் அல்லவா அவர் பிறந்தார். அடுத்து யாரே? ஒரு மூங்கிலில் அல்லவா சிவருமான் பிறந்தார். ஒரு குடத்தில் அல்லவா அகத்தியர் பிறந்தார். துரோணாச்சாரியாக நீங்களும் அங்கு தானே பிறந்தீர்கள். ஆக ஒரு நெற்றிக்கண்ணிலே இருந்து ஒரு நெருப்பாக அல்லவா முருகப்பெருமான் பிறந்தார். 6 நெருப்பு நெற்றிக்கண்ணிலே இருந்து கங்கையிலே விழுந்து அதை மாதர்களெல்லாம் எடுத்து, கிருத்திகை மாதர்களெல்லாம் கார்த்திகை மாதர்களெல்லாம் எடுத்து வளர்த்து அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்த போதான அருவகன் ஆனான் அந்த முருகப்பெருமான். ஆகவே அவனை அந்த முருகப்பெருமானை யாராவது கேவலமாக பேசுகிறார்களா? மூங்கிலே இருந்து பிறந்த சிவபெருமானை யாராவது கேவலமாக பேசுகிறார்களா? தூணிலே இருந்து பிறந்த அந்த நரசிங்கமூர்த்தி யாராவது கேவலமாக பேசி அவர்களை வழிபடாமல் இருக்கிறார்களா? நாளை என்பது நரசிம்மரத்திலே இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான நலம் கொடுக்கக்கூடிய நல்ல கடவுள் என்று அந்த நரசிங்கரை எல்லாம் போற்றுகிறார்கள் அல்லவா? ஆகவே அவர்கள் எங்கே பிறந்தார்கள், எங்கே வளர்ந்தார்கள், எங்கே வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் கலைவிடக்கூடாது என்று அங்கே அருமையாக ஒரு பாடலை பாடுகிறான். வில்லிபுத்தூராழ்வார் சொல்கிறார், அரி பிறந்தது அன்று தூணில் அரணம் வெயிலாகினான். ஹரி ஸ்ரீஹரி ஓம் ஹரி என்று சொல்லக்கூடிய ஹரி பிறந்தது அன்று தூணில். அரண் என்று சொன்னால் யார்? சிவருமான். அவனும் வெயிலானான், ஒரு மூங்கில் பிறந்தான். ஹரி பிறந்தது அன்று தூணில் அரணம் வெயிலாகினான். பறவை உண்ட முனையும் பரத்து வாசன் மைந்தனும் ஒரு வேன்கண் முன்பிருந்தது உன் சரத்தின் அல்லவோ. பறவை என்னங்க? வல்லினரா போட்டால் பறக்கிற பறவை, இடையினரா போட்டால் பறவை என்று சொன்னால் கடல். கடலையே உமிழ்ந்தாரே யார்? அகத்தியர். அவர் ஒரு குடத்தில் அல்லவா பிறந்தார் என்பது நம்முடைய மூல சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறது. நீங்களும் அல்லவா பிறந்தீர்கள். ஆக ஒரு மூங்கில், ஒரு ஒரு புல்லிலிருந்து தான் முருகப்பெருமான் பிறந்தார் என்பதெல்லாம் கூட வரலாற்றில் சொல்லுகிறது அல்லவா? ஆகவே அரி பிறந்தது அன்று சூனில் அரணமையில் ஆயினான். பறவை உண்ட முனையும் இப்பரத்து வாசன் மைந்தனும் ஒரு எண்கண் முன்பிறந்தது உன் சரத்தில் அல்லவோ. ஆகவே அவர்கள் எங்கு பிறந்தார்கள், எங்கு வளர்ந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள் என்ற மூலத்தை எல்லாம் நாம் பார்க்கக்கூடாது.
ஆகவே அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள், தகுதியாக இருக்கிறார்களா, திறமையாக இருக்கிறாளா, மற்ற இடத்திலே போட்டி போடக்கூடிய அளவிற்கு அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறாளா என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டாம் என்பதை சொல்லி, ஆக எதை நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஒரு மன்னனாகவே இருக்கக்கூடிய தகுதி வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற காரணத்தினால் 56 தேசத்திலே அங்க தேசம் என்று சொல்லக்கூடிய தேசம் அரசர் இல்லாத தேசமாக இருக்கிற காரணத்தினால் அங்க தேசத்துக்கு அதிபதியாக ஆக்குகிறேன் கண்ணனை என்று சொல்லி அந்த துரியோதனன் அங்க தேசத்துக்கு அதிபதியாக ஆக்கினான். அங்கே மன்னர் பட்டம் சூடப்பட்டான். அங்கதேச மன்னனாக ஆனான். அதற்கடுத்து பீஷ்மாச்சாரியும் துரோணாச்சாரியும் கிருவாச்சாரியாரும் அத்தனை பேரும் அங்கே கர்ணனுக்கு வழிவிட்டார்கள். அவனும் தன்னுடைய வில்லரங்கத்தை நடத்தினான். அந்த வில்லரங்கத்திலே அர்ஜுனன் என்னென்ன சாகசங்களை செய்தானோ அதைவிட அதிகமான சாகசங்களை செய்து மிகப்பெரிய வில்லாற்றில் படைத்தவன் என்று சொல்லி அங்கே மிகப்பெரிய பெயர் பெற்றான். அப்படிப்பட்ட கர்ணனுக்கு, தந்தை தாய் தெரியாத கர்ணனுக்கு, அனாதையாக இருந்த கர்ணனுக்கு, ஏளனமாகவும் எதேச்சகாரமும் மற்றவர்களால் இழிவாக பேசப்பட்ட கர்ணனுக்கு ஒரு அரசர் பதவியை கொடுத்து அவனை அங்கதேசத்துக்கு அரசனாக ஆக்கி அந்த வில்லரங்க மேடையிலே கலந்து கொள்ள செய்த ஒரு நல்லவனாக விளங்கினான் துரியோதனன். 56 தேசத்துக்கு அரசனாக விளங்கக்கூடிய துரியோதனன் அங்க தேசத்துக்கு அரசனாக அந்த கர்ணனை ஆக்கினான். அப்படிப்பட்ட நல்லவன் தான் துரியோதனன் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே நண்பனுக்கு நாடளித்த நல்லவன் என்ற தலைப்பிலே இந்த பதிவினை உங்களிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். ஆகவே இந்த பதிவினை கேட்டவங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் போல நான் உங்களிடத்திலே சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர அந்த ராமச்சந்திரன் முருகை என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய பதிவுகள் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால், மிகவும் நன்றாக இருக்கிறது என்று நினைத்தீர்களேயானால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகளை அடிக்கடி கேட்டு மனம் அழுகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.